எதேச்சியா ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு செட்டிங் பார்த்தேன். இந்த செட்டிங் எதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரொம்ப ஆர்வமா கேமிங் விளையாண்டுகிட்டு இருப்போம். அதுவும் இல்லைன்னா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லைன்னா இப்ப நிறைய ஹெட்செட் எல்லாம் வந்துருச்சு, நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட் எல்லாம் வந்துருச்சு. அதை நம்ம காதுல மாட்டிக்கிட்டு எதையாவது பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுலயாவது நம்ம ஆக்டிவா இருக்கிறோம். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு நமக்கே தெரியாம போகலாம். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கூகுள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் ரீசெண்டா நான் பார்த்தேன். சுவாரஸ்யமா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, நம்ம ஃபாலோவர்ஸுக்கு இதை பதிவு பண்ணிட்டு போவோமே அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோட பதிவு. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மனுஷனுக்கு 2 காது இருக்கிறது உண்மைதான். ஆனா கேட்கக்கூடிய திறன் ஒண்ணுதான். ஒரு 10 பேரு 10 விதமா சொன்னாங்கன்னா ஒன்னதான் எடுத்துக்கிட முடியும். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன நம்ம கேட்போம். அப்படித்தானே? அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்கும் போது நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல ஆண்ட்ராய்டு போனுக்கும் காது இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. கூகுள் ஆண்ட்ராய்டு போனுக்கு பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்கை மட்டும் நீங்க முறையா அப்படி இப்படி செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப மூழ்கி இருந்தா கூட உங்க போன்ல இருந்து ஒரு சவுண்ட் நோட்டிபிகேஷன் வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓ இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. பொதுவாவே இந்த செட்டிங் கூகுள் எதுக்காக ஆண்ட்ராய்டு போன்ல கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காது கேட்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக கொடுத்த செட்டிங் தான் இந்த செட்டிங். இது சாதாரண ஆட்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. இப்ப அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். பொறுமையா கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சவுண்ட் நோட்டிபிகேஷனை பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர் போகணும். போயிட்டு இந்த அப்ளிகேஷனை முதல்ல நம்ம போன்ல சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் அக்சசபிலிட்டி அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ஹியரிங் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் சவுண்ட் நோட்டிபிகேஷன். நார்மலா நீங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை தட்டினீங்கன்னா டைரக்டா பிளே ஸ்டோருக்கு கொண்டு போகும் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றது. ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா இங்க ஓப்பன் சவுண்ட் நோட்டிபிகேஷன், கீழே சவுண்ட் நோட்டிபிகேஷன் ஷார்ட்கட் டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கு. உங்களுக்கு இந்த சவுண்ட் நோட்டிபிகேஷனை போனோட ஹோம் பேஜ்ல வந்து செட் பண்ணணும்னா இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் சவுண்ட் நோட்டிபிகேஷன் இதுக்குள்ள போனா நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதை ஆன் பண்ணணும்னா என்னுடைய அந்த ரெக்கார்டு பண்ணக்கூடிய ஆப் வந்து ஒர்க் ஆகாது. அதனால நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். கீழே சவுண்ட் டைப் இருக்கு, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இது டிடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விவரங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா எல்லாமே ஆன்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2-3 விஷயங்களை நான் பதிவு பண்றேன். இப்போ உங்க வீட்டுல வெளியே நின்று ஒருத்தர் பெல் அடிக்கிறாரு, அதை டிடெக்ட் பண்ணும். அதே மாதிரி கதவை தட்டுறாரு, அதை டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பும். ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கு. எது வேணுமோ அதை மட்டும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட்ல செட்டிங் ஐகான் இருக்கு, அதுக்குள்ள போனா இங்க சவுண்ட் டைப் கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கல்ல அது. அதுக்கப்புறம் வே டு பி நோட்டிஃபைடு அதை நம்ம தட்டுறோம். அப்போ எமர்ஜென்சி, ப்ரையாரிட்டி, அப்ளையன்ஸ் அண்ட் அதர்ஸ், கஸ்டம் சவுண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வைப்ரேட் கேமரா ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. இது மேக்சிமம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த காது கேட்காதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நார்மலா உள்ள நபர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. மேபி நீங்க பிஸியா இருக்க டயத்துல வேணா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டம் சவுண்ட் இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆட் சவுண்ட். இங்க பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இதை தட்டினோம்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சவுண்டை நான் ஒரு 20 செகண்ட் ரெடி பண்ணி நோட்டிபிகேஷன் வரும்போது அந்த மாதிரி சவுண்டை நான் ரிசீவ் பண்ணலாம். அதுக்குண்டான ஒரு செட்டப் தான் இது. வேணுங்கிறவங்க இதையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல லைட் பேக்ரவுண்ட், டார்க் பேக்ரவுண்ட் தீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷோ ஐகான் இந்த ஆப் லிஸ்ட், அந்த நிறைய ஆப் உங்க போன்ல இருக்குமா அதோட சேர்த்து இது சம்பந்தப்பட்ட ஆப்பையும் நீங்க லிஸ்ட் பண்ணணும். விருப்பப்பட்டா இந்த டாகிள் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெமோ கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த செட்டிங் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் லைவ் டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டா இந்த செட்டப் ஆன் பண்ண எனக்கு தண்ணியோட சத்தம் வந்து என்னுடைய போன் டிடெக்ட் பண்ணிச்சு. அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் தான் இது. பிளே பண்ணி பார்த்தேன். ஆமா,
தண்ணி சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுச்சு. அதே மாதிரி ஸ்மோக்கு, ஃபயர் இது சம்பந்தப்பட்டதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மற்றபடி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் சொல்ல முடியாது. யாருக்கு அப்படிங்கறத நான் இடையில பதிவு பண்ணிருக்கேன். அவங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். மற்றபடி நார்மல் யூசர்ஸ் எப்படின்னு தெரியல, நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை நீங்க பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் காமிச்ச செட்டிங்கை பார்த்துட்டீங்க. உடனே உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க ஒர்த்தா இல்லையான்னு. ஃபைனலி ஒரு விஷயத்தையே நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா 2 விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒன்று ஃபிளாஷ் லைட் வந்து ஃபிளாஷ் அடிக்கிறத பார்த்தேன், இன்னொன்று வைப்ரேட் ஆகிறத பார்த்தேன். இந்த ரெண்டுமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம பயன்படுத்துறோம்னா பேட்டரிக்கு நம்மளே சங்கு ஊதுன மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன, இது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வழக்கம் போல ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே இதோட பலனை அனுபவிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.